ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கும், நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்ட் தர ஸ்டாக்ஸ் இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செபி வந்து சில ரூல்ஸை சொல்லியிருக்காங்க. அதுவும் உங்கள்கிட்ட சில நான் தேடி பிடிச்சதை வந்து நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்குது அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட சப்சிடியாக இருக்கிற அப்போலோ ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் அதில் 31% ஸ்டேக் வந்து வாங்க போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க 1254 கோடிக்கு. ஸோ இது வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் அப்ரூவலுக்கு அப்புறம் அதை வந்து அக்யூசிஷன் பண்ணுவாங்க. இது அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 3.5% அளவுக்கு இயரானர் பேசிஸில் பேசஞ்சர் டிராஃபிக் வந்து டிப்பாக இருக்குது, குறைஞ்சிருக்கு. 93.49 லேக்காக இருக்குது. அதே டொமஸ்டிக் டிராஃபிக்கு இன்டர்நேஷனல் டிராஃபிக் வந்து 2.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏர்கிராஃப்ட் மூமெண்ட்ஸ் வந்து 4.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்டும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ரேல்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்களுக்கு டோட்டல் ஆட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா பீகார் எஜுகேஷன் ப்ராடக்ட் 209 கோடிக்கு. இன்னொன்று வந்து பீகார் எஜுகேஷன் ப்ராஜெக்ட் கவுன்சில் அவங்கள்ட்ட வந்து ஒரு 396 கோடி, டோட்டலாட்டு 600 கோடி ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. ஸோ இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸில் வந்து அப்டேட்டு இவங்களுக்கு பேட்ச்பள்ளி பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்ஸ் ஃபெசிலிட்டி அதில் ஒரு ப்ரீ அப்ரூவல் இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு. ஃபார்ம் 483 5 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸும் மேபி நாளைக்கு நெகட்டிவில் ட்ரேட் ஆக கூட சான்சஸ் இருக்குது. அதானி பவர் இவங்க நாளைக்கு ஏன் ஃபோக்கஸில் இருப்பாங்கன்னா இவங்க வந்து பீகார் ஸ்டேட் பவர் ஜென்ரேஷன் கம்பெனி கூட ஒரு 25 இயர் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ பார்க்கும்போது 2400 மெகாவாட் கிரீன்ஃபீல்ட் பிளான்ட் வந்து பிரப்பனிட்டி பஹால்பூர் அங்கே வந்து செட்டப் பண்ண இருக்கிறாங்க. இது மூலமாட்டு 12,000 ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இது போக கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு 3000 பேருக்கு வந்து ஆப்ரேஷன், அதாவது அங்கே 3000 பேருக்கு ஜாப்ஸ் கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது அதானி பவரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இது ஏன் ஃபோக்கஸில் இருக்கனா இவங்க வந்து கிட்டத்தட்ட 3.4 லேக் செக்யூர்ட் என்சிடி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. 3400 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க 2 tranches. ஸோ பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் இந்த என்சிடி வந்து லிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆதித்யா பிர்லா கேபிட்டலும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். டிசிஎக்ஸ் சிஸ்டம் இவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஹோசூரில் போடுறது. இது வந்து இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த அந்த இஎல்டிஏ சிஸ்டம்ஸ் அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சு தான் இதை போடுறாங்க. டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸ் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. ஏஎஸ்எம் டெக்னாலஜிஸும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு ஒரு 250 கோடிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட இஎஸ்டிஎம் கேப்பபிலிட்டிஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இதுவும் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டிசைன் ஃபெசிலிட்டி 5 ஏக்கர்ஸ் லேண்டில் செட்டப் பண்ணுறாங்க ஏஎஸ்எம் டெக்னாலஜிஸு. சக்தி பம்ப்ஸ் ஃபோக்கஸில் இருக்கும். இவங்களுக்கு 34,720 ஆஃப் கிரிட் சோலார் வாட்டர் பம்ப்ஸ் வந்து மகாராஷ்டிராவுக்கு சப்ளை பண்ண போகிறாங்க. 374 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் இவங்க 618 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் பிஎம்சி இபிசிஎம் அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு குறிப்பாட்டு நியூ ஃபெர்டிலைசர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் வந்து செட்டப் பண்ணி அதை வந்து சம் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பேசிஸில் இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் அப்படிங்கிற பங்கை பற்றி கேட்டிருந்தீங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி தான். ஆக்சுவலி டிரான்ஸ்போர்ட் கன்சல்டன்சி இது போக இன்ஜினியரிங் செக்டார்லையும் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறாங்க. இந்த 2 பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவில் இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனினா இவங்களும் ஒன்று. ஸோ இந்த ரோலிங் ஸ்டாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா இங்கெல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. கன்சல்டன்சி பிஸ்னஸ் ஒரு 47% கிட்ட இருக்குது. இது போக ரிமைனிங் அந்த ஆக்சுவலி இன்ஜினியரிங் செக்டாரு, நெக்ஸ்ட் வந்து அந்த ரோலிங் ஸ்டாக்ஸ் இந்தியன் ரயில்வேஸில் வந்து மற்ற கண்ட்ரிஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இந்த பங்கு 268 இருக்குது. 54ங்கிறது புக் வேல்யூ. அதுலேருந்தே எவ்வளோத்துக்கு ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 5 மடங்கு மேலே தான் ட்ரேட் ஆகுது. ஸ்டாக் பி 33 டைம்ஸ் இருக்கிறதுனால இப்போதை இதில் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கோங்க. 1974 எஸ்டாப்ளிஷ் பண்ண கம்பெனி. ஸோ இது வந்து ரைட்ஸ் லிமிடெட் நீங்கள் 2 டைம்ஸ் கேட்டிருந்தீங்க, அதனால் அப்டேட் பண்ணுறேன். பட் வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செபி கொண்டு வந்த சில ரூல்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐபிஓ ரிலீஃப் அது எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா இப்போ கம்பெனியோட மார்க்கெட் கேபிலேஷன் 50,000 கோடி இருக்குது. ஸோ அவங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி வந்து ரைஸ் பண்ணுற மாதிரி லிஸ்ட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் 8% வருது. அதே 1 lakh to 5 lakh crore மார்க்கெட் கேபிலேஷன் இருக்குன்னா அவங்களோட இஷ்யூ சைஸ் வந்து 6,250 கோடியாக இருக்கணும், 2.75%. அதே 5 lakh crore மேலே இருக்குது அப்படின்னா 15,000 கோடிக்கு வந்து இஷ்யூ பண்ணணும் ப்ளஸ் 1%. ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து 2.5% இருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே இந்த 25% மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் அதை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 or 3 years ஏதோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அதை வந்து 10 yearsக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஏன்னா மெகா லிஸ்டிங்ஸை வந்து ஏன் நம்ம தடுக்கணும் ப்ரெஷர் போட்டு அப்படிங்கிற பேசிஸில் அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் அந்த அலோகேஷன் வந்து ரைஸ் பண்ணுறாங்க 40%. இதில் இன்சூரன்ஸ் பென்ஷன் ஃபண்ட்ஸுக்கு 7%, மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு 33%. ஆங்கர் அலாட்டீஸ் அதாவது ஆங்கருக்கு அலாட் பண்ணுற அந்த நம்பர்னு பார்க்கும்போது இப்போ 5லேருந்து 15க்கு போகுது. கிட்டத்தட்ட 250 கோடி பிளாக் அவங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிடி த்ரெஷ்ஹோல்டு அதாவது ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 20,000 கோடி அந்த கம்பெனி டேர்ன் ஓவர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 10% டேர்ன் ஓவர் லிமிட் வைக்கிறாங்க. அதே டேர்ன் ஓவர் வந்து 20,001 கோடியிலேருந்து 40,000 கோடி இருக்குன்னா அதோட லிமிட்டை வந்து 2,000 கோடி வச்சுருக்காங்க. ஸோ 5% ஆஃப் இன்க்ரிமெண்டல் டேர்ன் ஓவர். 40,000 கோடிக்கு மேலே போகுது அப்படின்னா அதுக்கு வந்து 3,000 கோடி ப்ளஸில் வச்சுருக்காங்க. 2.5% ஆஃப் இன்க்ரிமெண்டல் சப்ஜெக்ட். சீலிங் பார்த்தீங்கன்னா 5,000 கோடி வச்சுருக்காங்க. அதாவது அடுத்தது எஃபிஐ, நெக்ஸ்ட் வந்து ஐஎஃப்சிஎஸ், இப்போ அந்த கிஃப்ட் சிட்டி, ஐஎஃப்எஸ்சி இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ரீட்டைல் ஸ்கீம்ஸு, இந்தியன் ஸ்பான்சரு ஆர் மேனேஜர்ஸ் இவங்க எல்லாமே ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்குது. டாடா டெக்னாலஜிஸ் இவங்க வந்து இஎஸ்டெக் குரூப் அதை வந்து பார்த்தீங்கன்னா 75 மில்லியன் யூரோஸுக்கு வந்து பிரிட்டிஷ் பவுண்ட்ஸுக்கு வந்து அக்விசிஷன் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இஎஸ்டெக் ஜிஎம்பிஹெச் 100% ஸ்டேக் வந்து வாங்குறாங்க 75 மில்லியன் யூரோஸுக்கு. இது வந்து ஃபுல்லி பே அவுட் டீல் தான். 775 கோடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 75 மில்லியன் யூரோஸுக்கு வாங்குறாங்க. டோட்டல் கேஷ் கன்சிடரேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ப்ராடக்ட் இன்ஜினியரிங் அண்ட் டிஜிட்டல் சர்வீஸில் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து டாடா டெக்னாலஜிஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். பட் டாடா டெக்னாலஜிஸ் எல்லாமே இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனுக்குள்ளே வரல. ஸோ அதனால் இப்போதைக்கு வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்ட் தர ஸ்டாக்ஸு செப்டம்பர் 15 ஆர்த்தி ஃபார்மா லேப்ஸ் 15 ரெக்கார்ட் டேட்டு ₹2.50 டிவிடெண்ட். அலிகான் கேஸ்ட்ராலாய் செப்டம்பர் 15 ரெக்கார்ட் டேட்டு ₹3 டிவிடெண்ட். பிகாய் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் ₹1. ஷாமன் லால் சிடிஐ எக்ஸ்போர்ட் ₹2.50. கான்டினென்டல் செக்யூரிட்டிஸ் ₹0.05. தேவ்தேவ் பிளாஸ்டிக்ஸ் இது வந்து ₹1.75. டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ₹3.15. எம்பையர் இண்டஸ்ட்ரீஸ் ₹25. ஃபுட் அண்ட் இன்ஸ் ₹30. ஃப்ரண்டியர் ஸ்ப்ரிங்ஸ் ₹1.80. கேம்கோ $10. கிளன்மார் ஃபார்மசூட்டிகல்ஸ் ₹2.50. இன்ட்ரபிரதாசா கேஸ் ₹1.50. இன்ட்ராஆர்க் பில்டிங் சொல்யூஷன் ₹12. கனாச்சி ஜெல்வஸ் இன்ட்ராஆர்க் பில்டிங் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ₹12.50. கனாச்சி ஜெல்வஸ் வந்து $50. ஸோ இது எல்லாமே செப்டம்பர் 15 ரெக்கார்ட் டேட் வர டிவிடெண்ட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போனஸ் இஷ்யூ அண்ட் ஸ்டாக் ஸ்பிளிட். காட்ஃப்ரே ஃபிலிப்ஸு 2:1 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ செப்டம்பர் 16 பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட்டு. ஜிஹெச்வி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் ஸ்டாக் ஸ்பிளிட்டு 5:10 அந்த ரேஷியோவில் செப்டம்பர் 16 ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா 16 வரது டிக்சன் டெக்னாலஜிஸ், லேண்ட்கர் ஹோல்டிங்ஸ், கர்நாடகா பேங்க் இதெல்லாம் எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டு செப்டம்பர் 16 வருது. கேர்சில், ஹெம்க்ரஸ் என்டர்பிரைசஸ், கேஆர்பிஎல், பேனாசோனிக் எனர்ஜி இந்தியா, ரைட்ஸ் சூப்பர் டேனரி இவங்க எல்லாமே செப்டம்பர் 17 எக்ஸ் டேட் வருது. நெக்ஸ்ட் செப்டம்பர் 18 ஹோண்டா இந்தியா பவர் ப்ராடக்ட்ஸ் இவங்க தான் ஹையஸ்ட் பே அவுட். ஃபைனல் டிவிடெண்ட் ₹21.50. குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இவங்களும் ஸ்ட்ராங் டிவிடெண்ட் ₹10. ரியாலிட்டி பிளேயர் எடல்கோ ஹவுசிங் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க ₹9 per ஷேர் டிவிடெண்ட். கிரியேட்டிவ் காஸ்டிங்ஸ் இவங்க வந்து ₹10 per ஷேர் கொடுக்குறாங்க. இந்திரபிரசா மெடிக்கல் கார்பரேஷன் ₹4.50. பாலி மெடிக்யூர் அண்ட் ஸ்டார் பேப்பர் மில்ஸ் இவங்க வந்து ₹3.5 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ரெண்டு கம்பெனியுமே. ஸ்டெர்லிங் டூல்ஸ் ₹2.50 கொடுக்குறாங்க. ஜைடஸ் வெல்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்ப்ளிட் கொடுக்குறாங்க. 10 அதாவது ஃபேஸ் வேல்யூ இப்போ 10 இருக்கிறத 2 ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. கேசர் என்டர்பிரைசஸும் 10 இருக்கிறத 1 ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க ஃபேஸ் வேல்யூ. இது எல்லாமே செப்டம்பர் 18 கார்பரேட் ஆக்ஷன்ஸ் வருது. நெக்ஸ்ட் செப்டம்பர் 19 அம்பிகா காட்டன் மில்ஸ் ₹37 டிவிடெண்ட். விக்டோரியா மில்ஸ் அண்ட் சதன் கேஸ் ₹50. கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ட்ஸ் ₹28. குஜராத் அல்கலிஸ் ₹15.80. வினாட்டி ஆர்கானிக்ஸ் ₹7.50. ஃப்ளூடோ டாமண்ட் இவங்க வந்து ₹7.50 கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேசோகாண்டாக் ஷிப்பில்டர்ஸ் ₹2.71. நேஷனல் அலுமினியம் கம்பெனி ₹2.50. டூரிசம் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் ₹10 இருக்க ஃபேஸ் வேல்யூவை ₹2 ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.